மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களை, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். விடியற் காலையிலே நமச்சிவாய என்ற 5 எழுத்து அற்புத மருந்தினை நீங்கள் கூறிக்கொண்டே எழுங்கள். அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையாகவே முடியும். நல்லதையே நினைப்பீர்கள், நல்லதையே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். எல்லாவற்றுக்கும் அடித்தளம் எது என்றால் 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய. நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லி நலம்பல பெறுமாறு வேண்டுகிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப்பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருள் குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 2ஆம் திருமுறையிலிருந்து திருத்திலதைப்பதி திலோதர்ப்பணபுரி என்று சொல்லுவார்கள். ராமலக்குமர்கள் தசரத சக்கரவர்த்திக்கு எள்ளும் புனலும் இறைத்த பதி இது திலோதர்ப்பணபுரி. எள்ளு அதனாலே பெயர் பெற்றது. பேரளம் தொடர்வண்டி நிலையத்துக்கு தென்மேற்கே, பூந்தோட்டத்துக்கு தெற்கே 1 கிலோமீட்டர் தூரம்தான். அரசலாற்றினுடைய தென்கரையிலே உள்ளது. சிதலைப்பதி என்று இந்த ஊருக்கு பேர். 3/4 மைல் தூரத்தில் இருக்கு. காவிரியினுடைய தென்கரை தலங்களிலே 58வது தலம். ஊர் பெயர் திலதைப்பதி. அது வழங்குகிறது. ஆயினும் இங்குள்ள கோயிலின் பெயர் என்ன என்றால் மதிமுத்தம். மதிமுத்தம் என்பது இறைவனுடைய திருப்பெயர் மதிமுத்தர். இந்த ஊருக்கு நான் சென்று பார்த்துருக்கிறேன். அங்கே ஆதி விநாயகர் என்று ஒரு விநாயகர் பெருமானும் இருப்பார். விநாயகர் சதுர்த்தி என்று ரொம்ப மிகச்சிறப்பாக யாகமெல்லாம் வேள்விகள்லாம் செய்வார்கள். இந்த ஊர் பதிகத்தினுடைய இறுதி பாட்டில் திலதை மதிமுத்தர் மேல் தேவார பாடல் இருக்கு. இறைவியாருடைய திருப்பெயர் பொற்கொடி நாயகை, அதாவது பொற்கொடி அம்மை. தலவிருஷம் மந்தாரம், தீர்த்தம் சந்திர தீர்த்தம். புறவியேழும் மணி பூண்டி அங்குங்கொடி தேறினான் பரவி நின்று வழிபாடு செய்யும் பரமேட்டி ஊர். இந்த ஊர் தேவார பகுதியில் சூரியன் பூசித்து பேறு பெற்றதை உணர்த்துகிறது. ஞானசம்பந்தர் பதிகம் உள்ளது. இந்த தலப்புராணம் வந்திருக்கிறது. இங்கே நாகலிங்கம் பிள்ளையினாலே இயற்றப்பட்டது. அச்சிலே வெளிவந்திருக்கிறது. ஒரு அற்புதமான ஒரு புராணம், தலபுராணம். இதிலே பதிகம் 118வது பதிகம். சொல்வேந்தரும் ஜென்மைவன் நலவேந்தரும் திருவேழிமிழலை பேணி பெருந்துரை ஆகிய சிவத்தலங்களை எல்லாம் வழிபட்ட காலத்தில் திலதைப்பதியை அடைந்து மதிமுத்தத்திலே இறைவனை பணிந்து பாடியது இந்த திருப்பதிகம். பாடல் 4வது பாடல். பதிகம் 118வது பதிகம். 4வது பாடல். பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். கங்கை திங்கள் வன்னிதுல் எருக்கில் கூவிளம் வெங்கல் நாகம் விரிசடையில் வைத்த விகிர்தனிடம் செங்கயல் பாய் புனல் வரிசில் சூழ்ந்த திலதைப்பதி மங்குள்தோயும் பொழில் சூழ்ந்த அழகார் மதிமுத்தமே. கயல் மீன்கள் பாய்ந்து விளையாடுகிற நீரை உடையது அரிசிலாறு. அந்த அரிசிலாற்றை சூழ்ந்ததும் மேகம் தோயக்கூடிய பொழில்கள் சூழ்ந்ததுமாகிய அந்த திலதைப்பதியிலே விளங்கிய அழகிய மதிமுத்தம். கங்கை, பிறை, வன்னி, எருக்கு, கூவிளம், நாகம் ஆகியவற்றை தம் விரிசடையிலே வைத்த விகிதனுடைய இடம் எது? திருத்திலப்பதி. அடியார் பெருமக்களே,
திருச்சடையிலே உள்ளன என்று கங்கை முதலிய 6 சொன்னார்கள். கங்கையிலிருந்து கங்கை, பிறை, வன்னி, எருக்கு, கூவிளம், நாகம், அதில் 6 சொன்னார். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருத்திலதைப்பதி செல்வோம். அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி மதிமுத்தேஸ்வர பெருமானை வணங்கி பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் அவனருள் துணை கொண்டு வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஓம் நமச்சிவாய.